நம்ம ஹோண்டாவோட லிவோ 110 ஆமாங்க. நம்ம ஹோண்டா தரப்புலேருந்து நல்ல ஒரு ரிஃபைண்டான இன்ஜினோட ஒரு 110cc வெஹிக்கிள், அதுவும் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான டிசைனில் எதிர்பார்க்குறீங்கப்ப நிச்சயமாக இந்த ஹோண்டா லிவோ உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது உங்களுக்கு அந்த ஒரு கம்யூட்டர் டோன்லேயே அந்த ஒரு நேக்கட் ஸ்போர்ட்டி ஸ்டைலை இன்க்ளூட் பண்ணால் எதை மாதிரி இருக்குமோ அதை மாதிரி ஒரு டிசைன் தான். ரோடு அப்பியரன்ஸுன்றது கொஞ்சம் நல்ல ஒரு இனோவேட்டிவான ஸ்டைலிங்கில் பெட்டராகவே இருக்குது. அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு டவுட் இல்லை. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஒரு டீசென்ட் லெவலான ஃபீச்சருங்க இதில் உங்களுக்கு இருக்கிறது. அதுக்கடுத்து அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 110cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதனுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 8.67 bhp ஆஃப் ஹவர்ஸும் 9.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு 85 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு 110cc செக்மெண்ட்டுக்கு ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்குது. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் 60 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதை விடையும் கூட கொஞ்சம் பெட்டர் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ரிஃபைன் அண்ட் நல்ல ஒரு பேலன்ஸ்டான பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டான மைலேஜ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில். அதுக்கு அடுத்து நம்மளுக்கு பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்கார்ட் ட்ரம்ன்ற ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. பின்னாடி ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக்கு நீங்கள் எதை எடுத்தாலும் சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 113 kg, சீட் ஹைட்டு 790 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1 lakhலேருந்து ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,05,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங் பொறுத்தளவுக்குன்னு சொல்லணும்னா இது அஃபோர்டபுள் ப்ரைஸிங்னு சொல்ல முடியாது. இதுதான் ஒரு மெயின் ரீசன் நான் இந்த வெஹிக்கிளை 5th பிளேஸில் போட்டது. ப்ரைஸிங் காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ஸ்லைட்லி ஹைக்கு. அதனால தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் 5th பிளேஸில் பிடிச்சிருக்கு. பட் ஸ்டில் நவ் இதுவுமே இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான வெஹிக்கிள் தான். ட்ரை பண்ணலாம். பட் ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகம், அதை மட்டும் மனசில் வச்சுங்க. சரி வாங்க.